அந்நிய ஆதிக்கத்திற்கு தலைகுனிய மாட்டோம் என விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட மாவீரர் பூலித்தேவரும் உயிரை துச்சமாக நினைச்சு செயல்பட்ட தளபதி ஒண்டி வீரனும் வாழ்ந்த மண்ணில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடக்கூடாதுன்னு சொல்வதற்காக தமிழ்நாட்டை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் அழைச்சிட்டு போறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவை கேட்டு உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். 7வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் அமரணும். திராவிட மாடல் 2.0 தமிழ்நாடு புதிய உயரங்களை அடையணும் என்று உங்களிடத்தில் நான் அதற்காக வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். திராவிட மாடல் 2க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? நன்றி. அதுக்கு இங்க மேடையில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கணும். அதற்கு நீங்க தயாரா? முதல்ல வாசுதேவநல்லூர்ல போட்டியிடக்கூடிய நம்ம வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் தம்பி இ. ராஜா அவர்கள் இளைஞர் அணியில் இருந்து வளர்ந்து இன்று மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார். சங்கரன்கோவில் எம்எல்ஏவாக சிறப்பாக பணியாற்றியவர். சங்கரன்கோவிலுக்கு பல்வேறு திட்டங்களை வாங்கி தந்தது போல வாசுதேவநல்லூருக்கு நிச்சயமாக வாங்கி தருவார். தம்பி ராஜாவுக்கு வாசுதேவநல்லூர் மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து தென்காசி தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் தம்பி கலை கதிரவன் அவர்கள் பல ஆண்டு காலமா என்னுடைய நிழலா பணியாற்றி வரக்கூடிய இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலையினுடைய மகன்தான் கலை கதிரவன். மருத்துவம் படித்து டாக்டராக பணியாற்றி இப்போ மக்கள் பணிக்காக வந்திருக்கிறார். தம்பி கலை கதிரவனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை நீங்க அளிக்கணும். அடுத்து ஆலங்குளம் தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் வழக்கறிஞர் அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் பெருமதிப்பிற்குரிய PS பாண்டியன் அவர்களுடைய அன்பு மகன், 2 முறை MLA, மாநிலங்களுடைய உறுப்பினர், எப்பொழுதும் தொகுதி மக்களுக்காக உழைப்பவர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து கடையநல்லூர் தொகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த
நம்ம வெல்லும் வேட்பாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள். மாணவர் திமுகவில் போராட்ட குணத்தோடு வளர்ந்தவர். தென் மாவட்டத்தில் அண்ணன் வைகோ அவர்களுடைய அன்பை பெற்றவர். மறுமலர்ச்சி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். 30 ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைக்காக போராடியவர். கொள்கை தோழமையான திமு ராஜேந்திரன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தினுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து சங்கரன்கோவில் தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வேட்பாளர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு கணேசன் அவர்கள் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு அருணாச்சலம் அவருடைய தம்பி மகன்தான். அவர் மாணவராக இருந்தபோதே மக்கள் பணியில் ஈடுபட்ட இவர் இன்று சங்கரன்கோவில் வேட்பாளராக வந்திருக்கிறார். திரு கணேசன் அவர்களுக்கு கை சின்னத்தில் உங்களை பொன்னான வாக்குகளை நீங்கள் எல்லாம் அளிக்கணும். தென்காசி மாவட்ட மக்கள் இந்த 5 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி உறுதியா? கேட்கல சத்தமா. வெற்றி உறுதி சொல்லிட்டாங்க. வேட்பாளர்கள் இப்ப அமரலாம்.